என்சிசி சி சர்டிஃபிகேட்டில் மினிமம் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் வந்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஸ்பெஷல் நேஷனல் கேடட் கார்ப்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. எஸ்என்சிசிஓ 2023 படி வந்து சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஒன்று வந்து காமன் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். இதில் வந்து தியரியும் இருக்கும், ப்ராக்டிக்கலும் வந்து இருக்கும். காமனுக்கு வந்து தியரிக்குரிய மார்க் வந்து 240, ப்ராக்டிக்கலுக்கு ஒரு மார்க் வந்து 110. டோட்டல் வந்து காமன் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 350 மார்க் ஒதுக்கியிருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து தியரிக்கு வந்து 110 மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 40 மார்க்கு, 150 மார்க்கு. அப்போ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 500 மார்க் வந்து வரும். இதில் வந்து மொத்தம் வந்து 4 பேப்பர் வந்து இருக்கும். பேப்பர் 1 ட்ரில், பேப்பர் 2 WT, பேப்பர் 3 வந்து மிஸ்அனாலிசிஸ். இந்த 3 வந்து காமன் சப்ஜெக்டில் வந்து இருக்கும். பேப்பர் 4 வந்து ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டாக வந்து இருக்கும். ஒரு என்சிசி கேடட் சி சர்டிஃபிகேட்டில் வந்து பாஸ் ஆகணும்னா ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து மினிமம் வந்து 33% வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அதாவது வந்து தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டையும் வந்து சேர்த்து ஒவ்வொரு பேப்பர்லேயும் 33% வந்து மார்க் வாங்கியிருக்கணும். அப்போ டோட்டலாக நீங்கள் வந்து 500 மார்க்குக்கு 165 மார்க் வந்து எடுத்தால் வந்து பாஸு, 165 மார்க்குக்கு கீழே வந்து வாங்கினா ஃபெயிலு. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.